world. Healthy, happy baby. பால் கொடுக்குற குப்பியை சுத்தம் செய்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் 12 மாதங்கள் குப்பியை சுத்தம் செய்கிறது ரொம்ப அவசியமானது. குப்பியை கொதிக்கும் தண்ணீரிலோ இல்லைனா கிருமிகளை கொல்லும் திரவத்திலோ நன்கு முங்க வச்சு சுத்தம் செய்யணும். எப்போ உங்கள் கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை குப்பியை உபயோகித்த பிறகு தண்ணீரில் அலசி குப்பியின் உள்பாகத்தை ப்ரஷ் உபயோகித்து கழுவிக்கோங்க. நிப்பிளின் ஓர பகுதியில் பால் தங்காமல் கவனமாக சுத்தம் செய்யணும். குப்பியை சுத்தம் செய்வதற்கு 2 முக்கிய வழிமுறைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். 1வது முறை கொதிக்க வைக்கிற முறை. இதில் ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து குழந்தைக்கு உபயோகிக்கும் எல்லா பாத்திரங்களையும் தண்ணீரில் மூழ்கி இருக்குமாறு மூடியால் மூடி 10 நிமிஷங்கள் கொதிக்க விடுங்க. பின்னர் தேவையான அளவு தண்ணீரில் விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து உபயோகிக்க தொடங்குங்க. 2வது முறை சுத்தமாக்கும் கரைசலை பயன்படுத்துறது. கடைகளில் விற்கப்படும் கரைசல்களை உற்பத்தியாளர்களின் வழிமுறைப்படி தேவையான அளவு எடுத்து சுத்தம் செய்யுங்க. குப்பிப்பாலை முன்னதாகவே தயாரித்து மூடி குளிர்சாதன பெட்டியில் சேகரித்து வைக்கலாம். ஆனால் அறை வெப்பநிலையில் அதிகம் வைக்காதீங்க. பாலை எப்போதுமே கொதிக்க வைத்த தண்ணீரில் கலக்க வேண்டும். ஆனால் பால் பவுடருடன் தண்ணீரை கலக்கும் முன் தண்ணீரை அறை வெப்பநிலைக்கு வர வைக்கணும். பால் பவுடரை கொதித்த தண்ணீரில் நேரடியாக கலக்கவோ அதுக்கப்புறம் அதை குளிர வைக்கவோ கூடாது. குழந்தைகளின் குப்பியை மைக்ரோவேவில் வைத்து சூடு பண்ணக்கூடாது. ஏன்னா பால் சீராக சூடாகாது. அது ஏதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி பின்னங்கையில் ஒரு சொட்டு விட்டு அதிக சூடு இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடுங்க. பால் நிப்பிளில் சீராக பாய்ந்து வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. புட்டிப்பாலை புதுசாக அறிமுகப்படுத்தும் போது குழந்தை பாலை வசதியாக குடிக்க உற்சாகப்படுத்துங்க. எப்படின்னா குழந்தையின் கன்னத்தை உங்கள் பக்கமாக வருடும்போது குழந்தை உங்கள் கையின் பக்கமாக வாயை திறக்கும். அப்போது நிப்பிளை செலுத்தி பால் ஊட்டுங்க. குழந்தை பால் குடிக்கும்போது பால் குடிப்பதற்கு ஏற்றவாறு குப்பியை சாய்த்து நிப்பிளில் நிறைஞ்சிருக்கிற மாதிரி கொடுக்கணும். அது குழந்தை காற்றை உரிவதை தடுக்கும். நம்ம காட்டும் அன்பு குழந்தையின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான அம்சம். அதனால் அவசரமாக இல்லாமல் அன்பை வெளிக்காட்டுற மாதிரி பொறுமையாக பால் ஊட்டுங்க. பாக்கி இருக்கும் பாலை களைஞ்சிருங்க. குப்பியையும் நிப்பிளும் அலசி வச்சுருங்க. ஏன்னா வெதுவெதுப்பான பாலில் பாக்டீரியா வேகமாக வளரும். இந்த காணொளியில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. Thanks for watching. Please subscribe.